ஹலோ வணக்கம் எல்லாருக்கும். எப்படி இருக்கீங்க? நம்ம லாஸ்ட் வீடியோ என்ஜாய் பண்ணீங்களா? லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட்ஸ் போடுங்க, நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் பண்ணுங்க. ஆமாம், இன்னைக்கு வந்து நீயா நானாவோட ட்ரோல் அது ஒன்று பார்க்க போகிறோம். என்ன டாபிக்னு தெரியல, பட் போயிடலாம், வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே, லெட்ஸ். என்ன சேனல் இது? ட்ரோல் தமிழ். ட்ரோல் தமிழன் சேனல்ல இருந்து நீயா நானா ட்ரோல் வீடியோ. ஓகே, வீடியோக்குள்ள போயிடலாம். முதல்ல உங்களை ஒரு கற்பனை உலகத்துக்குள்ள நான் அனுப்புறேன். அடிக்கடி இந்த அனுபவம் உங்களுக்கு வந்திருக்கும். சமையல் பாத்திர கடை, இப்ப பாத்திர கடைன்னு கூட போறல, பாத்திர கடைன்னு எழுதி அடிச்சிருப்பாங்க, அடிச்சு கடல். பாத்திர கடலுக்குள்ள போறப்ப உங்களுக்கு என்னெல்லாம் மண்டையில ஓடும், எப்படி இருக்கும் அந்த எக்ஸைட்மெண்ட்? ஐயோ, அரிசி மூட கவர்மெண்ட் கூட அடிக்க வச்ச மாதிரி அடிக்க வச்சிருக்காரு. காத்தாடி கண்ணு வந்து அலை பாயும் சார். பிளேட் பக்கம் போலாமா, கிளாஸ் பக்கம் போலாமா, கடாய் பக்கம் போலாமா? ஒரு வீட்டுல இவ்வளவு வச்சிருக்காங்களே, அப்ப ஒவ்வொரு வீடா இறங்கி ஒர்க் பண்ணோம்னா அந்த பிறவி பலன் இந்த பிளாட்லயே முடிச்சலாம்டா சாமி. இப்போ வந்து இட்லி பாத்திரம்னு வச்சுக்கோங்கன்னா ஒரு 8 இட்லி தான் இருக்கும். எனக்கு வந்துட்டு 16 இட்லியில 4 பிளேட் வச்ச மாதிரி வேணும்னு சொல்லிட்டு வாங்குவோம். ஆனா என்ன பிரயோஜனம்? அம்மா ஜல்லிக்கு பிரயோஜனம்டா. இப்போ வீட்டுக்கு வர ஒரு குழந்தைங்க வராங்க, ஒரு வந்துட்டு பெரியவங்க வராங்கன்னா அவங்களோட ஹாஸ்பிட்டாலிட்டி கவனிக்கிறதே நம்மளோட வச்சிருக்க பாத்திரத்தை வச்சுதான் ரெப்ரசென்ட் பண்றாங்க. ஹாஸ்பிட்டாலிட்டி பண்ண முடியாது, சமைச்சு போட்டு தான் ஹாஸ்பிட்டாலிட்டி பண்ணணும். அப்படி சொல்லி நீங்க தான் சமைக்கிறதே இல்லைங்கிறீங்களே, அப்புறம் எதுக்கு 16 இட்லி? சார், ஃபியூச்சர்ல என் வீட்டுக்கு வர மருமகளுக்காக நான் சேர்த்து வைக்கிறேன் சார். இப்போ வந்துட்டு அழிஞ்சு போயிட்டு இருக்கு இல்லையா, அதை நாங்க வந்து ரீக்ரியேட் பண்றோம் சார். இப்ப உங்க பையன் எங்க இருக்காப்ல? அதாவது இந்த பையன் வளர்ந்து குச்சமே இல்ல. இப்ப தம்பிக்கு வயசு என்ன? 5 வயசு தம்பி. அம்மாக்கள் பொய் சொல்லுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன்டா. இப்படி புலிகிற பார்த்ததே இல்லடா. கருப்பு என் பையன் வந்துட்டு ஸ்கூலுக்கே போகல இன்னும். ஆனாலும் நான் என்ன சொல்லுவேன், வெரைட்டியா டிஃபன் பாக்ஸ், ஸ்நாக்ஸ் பாக்ஸ் வாங்கி வைக்கணும். நான் எல்லாரும் அங்க கிட்ட இருந்தா போகாத பையனுக்கு எதுக்கு 7 டிஃபன் பாக்ஸ்? ஊத்தாத இட்லிக்கு எதுக்கு அத்தனை தட்டு? சொன்னேன். நெய்பர்ஸ் எல்லாம் கேக்குறாங்க இல்லையா, உங்க வீட்டுல வந்து இந்த வெசல் இட்லி பாத்திரத்தை கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது, ஓ அப்படியா விஷயம்? ஒரு நிமிஷம், எல்லாரும் இவ்வளவு சாமான் வாங்குறீங்க, நானும் பாக்குறேன். பக்கத்து வீட்டுக்கு ஏதாவது பொருள் கொடுக்கணும்னா ஏதாவது ஹோட்டல்ல இருந்து நமக்கு பார்சல் வந்த பிளாஸ்டிக் டப்பா இருக்குல்ல, அதுலதான் கொடுக்குறீங்க. கம்பெனி சீக்கிரத்தை வெளியே சொல்லலாம், வாயமுறா. பித்தளை இட்லி செய்யற பாத்திரம் அது. ஓ, எவ்வளவு இது இருக்கும்? ஒரு 2500 ரூபாய் அப்படி வரும். ஓ, இது சமைக்கிறீங்களா இல்ல சும்மா வச்சிருக்கீங்களா? சமைக்கிறோம். டேஸ்ட்ல ஏதாவது டிஃபரன்ஸ் இருக்கா? வழக்கமான இட்லி கண்டிப்பா இருக்கு. இதுல ரொம்ப சாஃப்ட்டா இருக்கும். எவன்டா வீட்டு வாசல் கல்லு போட்டுது? என்னங்க இட்லி சீக்கிரம் சாப்பிடுங்க. பாத்திரம் வாங்குறவங்கள்ட்ட ஒரு டேஸ்ட் இருக்குங்க. அடே அப்பா, என்னது செம வெயிட்டா இருக்கு. இருக்குல்ல, இல்லன்னா அரிசி கடை நடத்த முடியுமா? சோ இது 2500 ரூபாயா? ஆமா சார். ஓகேப்பா, நான் ஒரு 5000 எடுத்துக்கிறேன், எனக்கு அழகா இருக்கு. இல்லப்பா, அப்பதான் தரமாட்டேன்ப்பா. காசு கொடுக்குறேன்டா. காசு நான் பாய்ப்பேன், கொண்டுக்கா வாப்புறேன். 50,000 ரூபாய் கொடுத்தா கூட கொடுக்க மாட்டேன் சார். 50 ரூபா நானே கொடுக்க மாட்டேன். கொடுத்தாலும் நான் கொடுக்க மாட்டேன் சார். ஐயா, நானே தான் கொடுக்க மாட்டேன். அப்புறம் நான் கொடுத்தா கொடுக்க மாட்டேன். சரி சரி, 2 பேரும் சண்டை விடாதீங்க. உங்கள்ட்ட ஒருத்தர் கொடுத்தாருல, நம்பிக்கையா? இல்ல சார், நாங்க பாத்திர கடை வச்சிருக்கோம் சார். கடைக்கு போனா உங்க வீட்டுக்காரர் எவ்வளவு டென்ஷன் ஆவாரு? நான் டெய்லி கடைக்கு போவேன் சார். உன் நிலைமை நினைச்சா ரொம்ப பிரதாமா இருக்கா மச்சான். வேற என்ன யூனிக்கா வச்சிருக்கீங்க? சார், இட்லி சட்டி வச்சிருக்கேன் சார். 15 இட்லி சட்டி வச்சிருக்கேன். 15 இட்லி சட்டியா? ஹோட்டல் நடத்துறாங்களா? இப்ப எங்க வீட்டுல 3 பேர் தான், 4 இட்லி தான் ஊத்துவோம். ஏன்னா இப்ப எங்க அக்காலாம் வரானா திட்டுவா, எதுக்கு இது வாங்குற? அது எனக்கு ஒரு ஹாப்பினஸ். இந்த உடஞ்ச பொருளுக்கெல்லாம் உங்க ஒப்பனை வந்து காசு கொடுப்பான். 15 இட்லி சட்லி. அடே அப்பா சார், அதை மட்டும் பார்க்காதீங்க சார், அதோட ஸ்ட்ரக்சர் அதை பாருங்க சார். இதோட குட்டியா இருந்தா இவ்வளவு அழகா இருக்கும் சார். இருந்தாலும் ஒரு இட்லி சட்லியை கொடுத்து அதை ரசிங்க சார், அதோட அழகா பாருங்க சார். சார், அதுதான் சார் மெயினே. அதை பார்த்தோன்னு தான் சார் எடுக்க தோணும். ஒண்ணுமே தெரியல. இத வச்சு என்ன பண்ணுவீங்க? என்ன வரவங்களுக்கு கொடுப்போம் சார். மாமனார் மாமியார் வந்தா அவங்களுக்கு ஒரு அதை மட்டும் காட்டுங்க. அந்த சட்டி எது? மாமனார் மாமியார் இருந்தா ஊத்துற சட்டியை காட்டுங்க. அந்த பெரிய சட்டி சார். அவங்க நல்லா இட்லி சாப்பிடுவாங்க. எங்க ஃபேமிலிக்கு தனியா சட்டி வச்சிருக்கேன் சார். எங்க வீட்ல எல்லாம் கம்மியா தான் சாப்பிடுவோம். சோ அதுக்கு சட்டி வச்சிருக்கேன் சார். என்ன சொல்றீங்கன்னு தெரியுது அவங்கள அறியாமலே நீங்க. ஓ சைஸ்க்கெல்லாம் வேற. இவ கடையில தான் சார் மாவே வாங்குவா, இவ அரைக்க மாட்டா.
சார் இது வந்துட்டு ஆயில் ஃப்ரீ பேன். ஆக்சுவலி இது என்ன யூசேஜ்னு கூட எனக்கு தெரியாது. இந்த விளையாட்டுலாம் என்கிட்ட வச்சுக்காத. தெரியாது தெரியாது தெரியாது. என்ன தெரியாது? வாங்கி ஒரு 4-5 வருஷம் ஆகுது. ஒரு பாத்திரமும் 8000. என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? என்னடி சொல்ற? அத எதுக்கு வாங்கி வச்சிருக்கீங்க யூஸே பண்ணாமன்னு கேக்குறேன். சார் இதெல்லாம் என்கிட்ட இருக்குன்னு காமிச்சிக்கிறதுக்கு சார். இதெல்லாம் எங்களுக்குள்ள ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுங்க. என்டர்டெயின்மெண்டா? பொங்கல் கொடம் சார் இது. ஆடி மாசத்துக்கு மட்டும் நாங்க ரிலீஸ் பண்ற ஒரு மினி கொடம். நீங்க மட்டும் செஞ்சு நீங்களே சாப்பிடுவீங்களா? ஆமா சார். இது என்னது மன்னர்கள்லாம் பழம் வைக்கக்கூடிய தட்டு மாதிரி இருக்கு. கொடுங்க. இது விலை எவ்வளவு தெரியுமா திலீபன்? எவ்வளவு சொல்லுங்கப்பா? பிங்கிலிக்கா பிலாப்பி. என்னயா ரேட் கேட்டா அசிங்கமா பேசுற? பஞ்சாபி மொழியில 10,000 ரூபாய். 11,587 ரூபா. ஐயோ ஒரு நிமிஷத்துல உடம்பெல்லாம் குப்புடு வேர்க்குதே. என்ன புடிச்சுக்கடா கைட்டாங்க. ஆமா சார் தோசை ஊத்தணும்னு அவ்வளவு முருகலா பேப்பர் தோசை தாமா ஊத்த போறான். சூதுவா தெரியாம வளர்ந்துட்டு என்ன பண்ண சொல்றீங்க? சூதுவா தெரியாதா? இது வந்து எங்க அம்மாச்சி வந்து கொடுத்த பாத்திரங்க சார். இது வந்து 100 வருஷத்துக்கு மேல இருக்கும். இதுலதான் பாட்டி வந்து கறி குழம்பு கொண்டாந்து கொடுப்பாங்க. என்னடா சொல்ற? என்னால நம்ப முடியலையே. ஆனா இதெல்லாம் இவங்க பண்றதெல்லாம் ரொம்ப ஆர்ப்பாட்டங்க அப்படின்னு யார் பேசும்போது உங்களுக்கு தோணுச்சு? அத சொல்றதுக்கு தான் நான் ஆவலா இருக்கேன். வீட்ல இருக்கிறதே 3 பேர் தான். கவுண்ட் ஷாக்கிங்கா இருந்தது சார். ஷோக்காக கேட்டாங்க எவ்வளவு பாத்திரம் வச்சிருக்கேன். 1000க்கு மேல பாத்திரம் வச்சிருக்கேன்னு சொல்றாங்க சார். என்னடா சொல்ற? ஆமாண்ணே. எவ்வளவு பாத்திரம் வச்சிருக்கீங்க? நிறைய வச்சிருக்கேன் சார். ஆக்சுவலா உங்களுக்கு தெரிஞ்சது 3 வீட்டு ஜாமான் தான். உங்களுக்கு தெரியாம 4 வீட்டு ஜாமான் இருக்கு. உங்க சொந்தக்காரங்க வீட்டுல ரெய்டு போங்க. நீங்க இந்த பொருளை எல்லாம் உங்க பொண்ணுக்கு கொடுப்பீங்களா மாட்டீங்களா? எங்க பொண்ணு தான் சார் மொத்தம். அவன் போய் சொல்றான் ரெஃப்ரி. அவன் போய் சொல்றான். அது மிகவும் ஆபத்தான மிருகம். பொய்யா? சார் எனக்கு வாங்கவா சார் இவ்வளவு பாத்திரம் வாங்கி வச்சிருக்காங்க. எனக்கு பாத்திரம்னா என்னன்னே தெரியாது சார். நான் 4 சமையலா சார் செய்ய போறேன். 4 குடும்பத்துக்கு எப்படி இருந்தாலும் நான் ஒருத்தர்னா அதுக்கேத்த மாதிரி எதுக்கு 4 குடும்பம் இதுன்னு கேளுங்க சார். என்னடா அது? வேக்கொண்டு வேணா 4 அடி சவுக்கால அடிச்சுட்டு போறான். அதுக்காண்டி வர்றேன் போறவங்க எல்லாம் ஜாயின் பண்ணி விடாரா? நல்லா இருக்காது. நம்ம கடையில எவ்வளவு பாத்திரம் இருக்குண்ணே? நம்மள ஒரு 3000-4000 பீஸ் இருக்கு சார். கடையிலே 3000 தான் இருக்கு. இத்தனைக்கும் அவங்க பொண்டாட்டி எடுத்தது போக. இவங்க வாங்கி வச்சிருக்க பொருள்ல எதெல்லாம் உங்க கணக்குப்படி தேவையில்லாத பொருள்? சொல்றமா சொல்றேன். என் வீட்டுல இட்லி பாத்திரம் இருக்கு. நீங்க 10 பேர் என் வீட்டுக்கு வந்தாலும் நான் கவனிக்க முடியும். இந்த 10 பாத்திரத்தை நீ வாங்கி வச்சிருக்கனால என்ன யூஸ்? எந்த பயனும் இல்ல. தோசை கல்ல நிறைய வச்சிருக்கேன்னு சொல்றாங்க சார். அதை கேட்கும் போது எனக்கு மயக்கமே வருது சார். 7 வச்சிருக்கேன்றாங்க சார். எங்க வீட்டுல ஒரு கல்லு ஒரு தோசை கரண்டி தான் சார் இருக்கு. 10 பேர் வந்தாலும் அதுலயே தான் தோசை விடுவேன் நானு. போதுமானதா தான் இருக்கு. இப்ப நீங்க உங்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் பாக்குறப்ப நீங்க இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறது இல்ல? வாங்குற வரைக்கும் தான் அந்த சந்தோஷம் இருக்கும். வாங்குனதுக்கு அப்புறம் அவங்களுமே கம்ஃபர்ட்டபிளா இருக்க ஒரு தோசை கல்ல தான் சுடுவாங்க. அப்போஸ் குளுக்கோஸ். அப்போஸ்ங்க. அப்போஸ்னா ஆமான்னு அர்த்தம். ஆக்சுவலா வாங்குறதுல தான் எக்ஸைட்மென்ட் இருக்கு. பயன்படுத்துறது ஒண்ணும் இல்ல. யா வாங்குவதில் என்ன மகிழ்ச்சி சார்? எனக்கு கல்யாணம் ஆன புதுசுல எங்க அப்பா நகை போட்டார் சார். நான் வந்து அப்ப ரெசிஷன் டைம்ல எல்லாத்தையும் நான் வந்து விற்க சூழ்நிலை போயிடுச்சு. ஒரு டைமும் நகை வாங்குறப்ப இது என்னைக்காவது ஒரு நாள் வந்து ஏதாவது பிரச்சனை வந்தா போயிடுமோ அப்படின்னு ஒரு ஃபீல் வரும். ஆனா பாத்திரம் வாங்குறப்ப கூட கடைசியோட என் கூடவே தான் இருக்கும். கத்துக்கணும் ஐயா, கத்துக்கணும். அம்மி கிட்ட கத்துக்கணும். பட் ஆனா நீங்க அதுக்குள்ள தங்கிடாது. இவங்க சொன்ன வார்த்தை ரொம்ப முக்கியம். திரும்ப நீங்க 10 வருஷம் பின்னால போற மாதிரி இருக்கு. அப்புறம் நவீனமாக நிறைய சாமான் வாங்குறீங்க. ஆக்சுவலா வெறும் பொருள் இல்ல, நீங்கள் வாங்குகிற பொருள் உங்கள் உணவை தீர்மானிக்கிறது. இதெல்லாம் எப்படின்னு எல்லாம் தொலைநோக்கு பார்வையோட போகணும்டா. மக்களே வீடியோ. ஆனா இந்த ஒரு இது ஆடம்பரம் காமிக்கிறது. ஆமா, மத்தவங்க பக்கத்து வீட்ல இருக்கவங்க அது கொஞ்சம் டூ மச். அது நான் பார்த்துருக்கேன். ஒரு வாட்டி நான் என் ஃப்ரெண்டு லஞ்சு கூப்பிட்டுருந்தாங்க. நம்ம மலையாளிஸ் இலையில தானே சாப்பிடுவோம், சத்யா. அது இலையில தானே சாப்பிடுவோம். அது திடீர்னு சொல்லுது, நான் என் வெள்ளி கரண்டியும் ஸ்பூனெல்லாம் எடுத்து செட் பண்ணுற டேபிளில். நான் சொன்னேன் எதுக்கு? இல்லை, நான் கெஸ்ட் வரும்போது அப்படி பண்ணுவேன். நான் சொன்னேன் நம்ம கையில் தானே சாப்பிட போகிறோம், பரவாயில்ல கையில் தானே சாப்பிட போகிறோம், எதுக்கு அது? அவன் ஆனஸ்டாக சொல்கிறா, அவள் ஃப்ரெண்ட்ஸு அவங்க அந்த மாதிரி பண்ணுறாங்க. ஸோ ஷீ இஸ் இன்ஃப்ளூயன்ஸ்ட் பை தட். அவளுக்கும் அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் அவன் வரும்போது she has to display these thingsன்ற மாதிரி. என்னன்னா இப்போ அந்த மாதிரி சில்வரியா அந்த மாதிரி அவங்க வைக்கும் போது சாப்பிட்ற நமக்கும் கொஞ்சம்
இப்போ நம்ம ஒரு பெரிய இடத்துல ஒரு பெரிய ஒரு மில்லியனர் அப்படி பிறந்துட்டோம்னா அங்கே இருக்கிறதே வேற. அங்கே நமக்கு எல்லாம் செஞ்சு கொடுக்க எல்லாம் இருப்பாங்க, ஆளுங்க இருப்பாங்க. நம்ம சாப்பிட்ட அப்புறம் அதை டேக் கேர் பண்ணிக்கிறதுக்கு தனி வச்சிருப்பாங்க. ஆனால் இப்போ நம்ம மேலே நார்மலாக இருக்கிறவங்க நம்ம போய் அதை ஹேண்டில் பண்ண யோசிப்போம், பார்த்து சாப்பிட யோசிப்போம். அந்த பிளேட்ஸை ஸ்க்ராட்ச் விழுந்துடக்கூடாது, ஸ்பூன் ஏதோ ஒன்று எங்கேயோ போய் விழுந்துருச்சுன்னா கூட நம்ம வந்துட்டு போனவங்க மேலே கண்டிப்பாக உங்களுக்கு சந்தேகம் வரும். ஆமாம், இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. அதுக்கு சொல்லுங்க, கண்டினியூ பண்ணுங்க. அந்த மாதிரி பார்த்துருக்கேன். அப்புறம் நிறைய பேர் வாங்கி அப்படியே ஷெல்ஃபில் வைக்கிறது, யூஸும் பண்ண மாட்டாங்க. அது ஏதாவது ஆயிடுமா அவ்வளோ வாங்கி ஷெல்ஃபில் வைக்கிறது. கரெக்ட். யூஸும் பண்ணாமல் அப்படியே வச்சுட்டே இருக்கிறது எதுக்கு? அது ஒரு பொருள் இருக்கிறது அது யூஸ் பண்ணுறதுக்கு தானே. ஹவு லாங் ஐ யூ கோன் கீப் இட் இன்சைட் த ஷோகேஸ்? ஒரு டிஸ்பிளே, ஒரு ஃபேஷன் மாதிரி. ஆமாம், இதெல்லாம் பேச எங்களுக்கு நிறைய ரைட்ஸ் இருக்கு. ஏன்னா நாங்கள் இங்கே இருக்கோம். எவ்வளோ அளவான பாத்திரத்தை வச்சு எனக்கு நிச்சயமா நிறைய பாத்திரம் இருந்தா ஆக்சுவலி இரிட்டேட்டிங் தான். எனக்கு ஒரு 4-5 பாத்திரம். நம்ம அவ்வளோதான் குக்கும் பண்றோம் இல்லையா? வி ஆர் நாட் குக்கிங் லைக் ஃபார் ஒன் ஹோல் ஃபேமிலி. அந்த ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலி மோடு வந்தாலும் கூட வி நோ ஹவு மச் டு குக். ஆமாம், அதுலயே நம்ம மேனேஜ் பண்ணிக்குவோம்ல. வரவங்க எவ்வளவு சாப்பிடுவாங்க எவ்வளவு கூட சொல்லிச்சு பாரு. மாமனார் மாமியார் வந்தா வேற பாத்திரம் அவங்க நிறைய சாப்பிடுவாங்க, எங்க நாங்க கம்மியா தாங்க சாப்பிடுவோம். அதுக்கும் வேற பாத்திரம் இருக்கு. அதான் கோபிநாத் கேட்டாங்க. அவ்வளவு கம்பேரிசனா பேசுறது ரொம்ப தப்பு. இந்த மாதிரி அப்பா 15 இட்லி தட்டு இல்ல இவங்க எதுக்கு இட்லி தட்டு வச்சுக்கிட்டு அதுல இட்லி குக் பண்ண அரிசி கிடைக்க மாட்டேங்குது எங்களுக்கு. கொரியால அரிசி உளுந்து வாங்குறது பெரிய குதிரை கொம்பா இருக்கு. அந்த இட்லி தட்டுக்கு ஈக்குவலான விலையில விக்குது உளுந்தெல்லாம். அதை வாங்க நாங்க 1 கிலோ வாங்கிட்டு அதை மாசக்கணக்கா வச்சு நாங்க இட்லி சுட்டு சாப்பிட்டுட்டு இருக்கோம். எப்பயாவது ஒரு தடவை இட்லி செய்யறது. அதுக்கே நான் வச்சிருக்கேன். இப்ப வீட்டுல ஏதாவது பசங்களுக்கு நான் ஃபங்க்ஷன் வச்சேன்னா அதுக்கு யூஸ் பண்றதுக்கு நான் வந்து இட்லி குண்டா வச்சிருக்கேன். இந்த 22 குழி வரும். அந்த மாதிரி இட்லி குண்டாலாம் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். எதுக்குன்னா இந்த மாதிரி கெஸ்ட்டு வீட்டுக்கு வந்த கெஸ்ட்னா இங்கே இருக்கிற நம்ம ஆளுங்க நம்ம டெம்பரேச்சர் ஒத்துக்க மாட்டேங்குது. இல்லைன்னா நாம இட்லி போடுவோம். இங்க வேற டெம்பரேச்சர் இந்த சம்மர்ல தான் இது பண்ண முடியுது. குளிர்காலம் வந்தா மாவு வந்து புளிக்க மாட்டேங்குது. 2 நாள் வைக்க வேண்டியதா இருக்கு. இந்த மாதிரி பல பிரச்சனை இருக்கு. இட்லி சாப்பிட முடியலையேன்ற மாதிரி வருத்தம் தான். ஹோட்டலுக்கு போனா விலை அதிகமா இருக்கு. இங்க இருக்கு 15 போய் 4 கிடைச்சா போதும்ன்ற மாதிரி இருக்கும். அதுல 15 எங்க? ஐயோ ஐயோ, ஸ்ட்ரேஞ்ச் திங்கிங். கோல்டு என்ன இதுல பேன் என்ன 11,000க்கு பேன் என்ன? எந்த பேன்ல சாப்பிட்டாலும் தோசை தானே. வாட் இஸ் தட்? 11,000க்கு பேன். இப்படிக்கு அவங்க சொல்ற மாதிரி ஒரு வீட்டுக்கு பார்சல் அனுப்பணும்னா அவங்க பிளாஸ்டிக் டப்பால இல்ல அவங்களுக்கு கூட ஒத்துப்பேன். ஏன்னா இப்போ வந்து ஒரு பேன் வாங்கி வைக்கிறாங்க, கொஞ்சம் விலை உயர்ந்ததா வாங்கி வைக்கலாம். அது வந்து அவங்க கேரி பண்ணுவாங்க. இப்ப அந்த தோசை சுடுற கல்லு அவங்க ஜென்ரேஷனா போகும்னு வச்சுக்கோங்களேன். ஆனா இந்த இன்னொருத்தவங்க சொன்னாங்க பாத்தீங்களா, நான் இவ்வளவு வாங்கி வைப்பேன், பக்கத்து வீட்டுக்காரங்க கேட்டாங்கன்னா நான் கொடுப்பேன், பாப்பாங்க அவங்க பாப்பாங்க இவங்க பாப்பாங்கிறதுக்காக வாங்க கூடாது. அதான் அந்த இன்னொரு பொண்ணு அந்த ஒரு வெசல் வாங்கியிருக்கு 8,000 ரூபாய்க்கு. ஆமா, அந்த மாதிரி நிறைய பார்த்துருக்கேன். ஃபேஷனுக்காக நிறைய வாங்கி வச்சுட்டு இருக்குது. ஆனா அதுல ஒரு குக்கிங்கும் பண்ண மாட்டாங்க. இவ்வளவு புருஷங்காரன் தான் பாவம். இவங்க சம்பாதிக்கிறவங்களா இருந்தாலும் இது வேஸ்ட் தான். இது என்ன பொருளானாலும் we have to use. அது ஒரு எக்ஸ்பைரி எல்லாத்துக்குமே இருக்கு இல்லையா? அப்படி இவ்வளோ வாங்கி சும்மா அப்படியே இதே இருக்கிறது எங்களுக்கு பேர்டனா இருக்குங்க. இதே எனக்கு ஜாஸ்தியா தோணுது. நானே கொஞ்சம் பழைய பாத்திரம் எல்லாம் இந்த கொரியாக்கு வந்த புதுசு சில இதெல்லாம் இருக்கு, அதெல்லாம் தூக்கி போடலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன் நான். அதே ஜாஸ்தியா தோணுது. ஆமா, ஸ்ப்ரிங் கிளீனிங் பண்ணல, அதுக்கு நான் தூக்கி போட்டுருணும்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கேன். ஒரு கவர், ட்ராஷ் கவர் வச்சுட்டு எல்லா பாத்திரத்துல உள்ள போட்டு கட்டி வெளியே போட்டுடலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். இது சரி, ஓகே, நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். நம்ம ஸ்ட்ரெஸ் ஆகுறதுக்கு நம்ம எது அவங்க இஷ்டம். அப்ப நாம பேசுறோம், கேட்காங்க. பாய்.